என் கண்கள் காணும் ஒரு வண்ண உலகம், பிறர் கண்கள் மட்டும் அதை காணவில்லை. வெளி உலகம் சொல்வது வியாதி என, உள் உலகம் பேசுது அன்பு என. சாட்சி நான் தான், சாட்சி என் ஓவியம், வழிவிடாமல் என் கண்ணீர் சொல்கிறது. சாட்சி நான் தான், சாட்சி என் மனசு, நம்பாமல் போனது நியாயம் அல்ல, நான் சாட்சி. கோல்ட் செயின் வித் எமரல். மனோ, இது பள்ளியோடையா இருக்குது சார். அவ்வளோ பெரிய கோல்ட் செயின், இது நல்ல வசதி ஆளை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது கண்டிப்பாக வள்ளியோட இருக்காது சார், சான்ஸே இல்லை சார். ஆனால் இது வள்ளியோட இல்லாமல் வேறு யாரோட இருக்கும் சார்? தத்தியனோட இருக்குமா? ஆனால் அது ஏன் வள்ளி இதை வச்சுருக்கணும்? அதுவும் ஏன் வேலை செய்ய அடுத்த அந்த லோக்கரில் வச்சுருக்கணும் சார்? அதான் மனோ நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த செயின் வந்து டத்தினோடையா இருந்தால் எதுக்கு இந்த செயின் வள்ளி கைக்கு போகணும்? இல்லை எப்படி வச்சுக்குவோமே, வள்ளி தெரியாமல் எடுத்துருக்கலாம். ஐ மீன் திருடி இருந்தால் டத்தினுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு வள்ளிக்கு தெரியும். இல்லை ஒரு கிஃப்டாக வள்ளிக்கு டத்தின் கொடுத்துருக்கலாமா? பட் 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 இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு கோல்ட் செயினை ஒரு வேலைக்காரிக்கு எதுக்கு டத்தின் கொடுக்கணும் சார்? டத்தின் தவிர்த்து வேறு யாராவது கொடுத்துருந்தா? பாயிண்ட் 30% மூணாவது ஆள் யாராச்சும் வழிக்கு கொடுத்துருக்கலாம். மேபி இருக்கலாம் மனோ. 30% மூணாவது மனுஷன் யாராச்சும் கொடுத்துருக்கலாம். இந்த கொலையை மறைக்கிறதுக்காக வள்ளிக்கிட்ட கொடுத்துருக்கலாம். இல்லை வள்ளியை இந்த கொலையில் மாட்டி விட்றதுக்காக வேண்மணிக்கு கொடுத்துருக்கலாம். சார், வள்ளி அப்படி இந்த கேஸில் மாட்டினோன்னு யார் சார் பண்ணியிருப்பா? அதுவும் ஏன் குறிப்பாக இந்த கோல்ட் செயின்? மனோ, இவ்வளோ நேரமாக நம்ம இப்படி யோசித்தோம். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இதுலேருந்து பார்ப்போமா? இசி மனோ, ஏன் வள்ளியை ஒரு டூல்ஸாக அவனுக்கு பயன்படுத்திடக்கூடாது? வள்ளியை தத்தின் வீட்டில் ஒரு மீட்டாக வேலை செய்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் தத்தின் கூட க்ளோஸாக இருப்பாங்க. தத்தின் பற்றி பல இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்காக வள்ளியை ஒரு டூல்ஸாக யூஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கு கூலியாக தான் இந்த கோல்ட் செயின் கொடுத்துருக்கலாம்ல சார். இந்த தியரி உண்மையானது. இந்த கேஸ் பின்னாடி யாரோ ஒரு பெரிய தலை இருக்குது சார். இது வெறும் கொலை கேஸ் மட்டும் இல்லை சார், வேறு என்னென்னமோ இருக்குது சார் இதில். மனோ, வள்ளி இப்போ ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்னு ட்ரை பண்ணுங்கள். நம்ம தேடணும். அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சால் வள்ளியை என்ன வேணாலும் செய்யலாம். அது முன்னுக்கு நம்ம வள்ளியை காப்பாற்றி ஆகணும் சார். வள்ளிக்கு சாவி கொடுத்தவங்க கண்டிப்பாக இதை நிறுத்த போகிறதில்ல சார். அவங்க தப்பை மறைக்க வேறு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கலாம் சார். மனோ, நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறது ஒரு கொலைகாரன் இல்லை, ஒரு முகமுடிக்குள்ளார ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தனை. இப்போ அவனை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம்னு அவனுக்கு தெரிஞ்சால் அவனை டிஃபெண்ட் பண்ண கண்டிப்பாக என்ன வேணாலும் செய்வான். ஸோ பெட்டர் பி கேர்ஃபுல். ஓகே. யார் இது? அந்த மீட்டா? ஆமாம், இவளை தான் காவியா கொலை நடந்த அன்னைக்கு பார்த்துருக்கா. இவளை கண்டுபிடிச்சா கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சிடலாம். சார், இது வரைக்கும் வள்ளிக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துல விசாரித்து பார்த்ததுனால எந்த குழுவும் கிடைக்கல சார். மேபி சில பேர் நல்ல பயத்தினால கூட சொல்லாமல் இருக்கலாம். இருக்கலாம் மனோ. ஏன்னா இப்போ வள்ளியோட சைக்காலஜி படி பார்த்தோமா, அந்த பொண்ணு இப்போ தான் கொலையை பார்த்துருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணு இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கணும். கொலை நடந்த அன்னைக்கு இவ வீட்டு விட்டு ஓடி போயிருக்கா. இவ எங்கே போயிருப்பா நம்ம யோசிச்சு பார்க்கணும். எங்கே போயிருப்பா? சரி,
ஒரு லாயரா நீ யோசிச்சு சொல்லு பார்ப்போம். வா நீ வா போன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப முக்கியம், கேட்டு கேள்விக்கு முதல் பதில் சொல்லு. யூஸ்வலாக பேனிக் ஆனவங்க அவங்களுக்கு ஒரு சேஃபான இடம் தான் தேடுவாங்க, யார் கண்ணுக்கும் படாமல். சரி அப்படியே போயிருந்தாலும் எங்கே போயிருக்க முடியும்? நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு, இல்லை அதிகமாக கேள்வி கேட்காத ரிலேட்டிவ் வீட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனால் போலீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. பொதுவாக இந்த மாதிரி ஆளுங்க 2 இடத்த சூஸ் பண்ணுவாங்க. நம்பர் 1, எந்த ஒரு அக்சஸ் இல்லாத ஒரு இடம். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி இடம் கிடைக்காது. நம்பர் 2, அவங்க தங்குற இடம் ரொம்ப சேஃபாக இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இடம் அவ்வளோ சீக்கிரம் அமையிறதில்லை. இல்லை பழைய பில்டிங், யாருமே இல்லாத ஒரு இடம். மேபி ஒரு கம்பம் மாதிரி. வள்ளி வந்து ஒரு பயந்து போன ஒரு பொண்ணு. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பயந்து போன ஒரு பொண்ணு தனியாக இருக்க மாட்டா. இப்போ திடீர்னு அவளுக்கு ஏதாவது உதவி வேணும்னா தனியாக இருக்கும்போது யாரும் வரமாட்டாங்களே. ஸோ எனக்கு தெரிஞ்சு வள்ளி எங்கோ ஒரு கூட்டமான இடத்துல தான் இருக்கணும். அந்த கூட்டத்தில் தன்னோட ஐடென்டிட்டியை யாரும் நோட்டீஸ் பண்ணாத அளவுக்கு அவள் இருக்கணும். இருக்கலாம். தன்னை யாருன்னு தெரியாத ஒரு கம்பெனி போயிட்டு அமைதியாக ஒரு வேலை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தால் யாரும் அவ்வளோ பெருசாக கேள்வி கேட்க மாட்டாங்க பாரு. அப்போது அவள் ஏதோ ஒரு கம்பவுண்டுக்கு தான் ஓடி போயிருப்பான்னு சொல்கிறேன். ஹலோ, என்னை பார்த்தா என்ன ஜோசி கேட்குற மாதிரி இருக்கா? அங்கே போயிருக்கலான்னு ஏதோ ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. இதில் இன்னொரு சாய்ஸும் இருக்குது. இந்த எந்த இடத்துக்கும் போகலன்னா யாருக்கும் தெரியாத ஏதாவது ஒரு எம்டியான ஃபேக்ட்ரி, குடாங், இங்கே கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் போலீஸ்கிட்ட போய் சொல்லிடலாம், அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல. ஹலோ, நம்ம நாட்டு போலீஸ் பற்றி என்ன நினச்ச? இந்நேரத்துக்கு இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தா அந்த பொண்ணு வள்ளி சம்பவம் நடந்த அந்த ஏரியா பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்கணும். அங்கேருந்து இருந்துக்கிட்டு அந்த இடத்த மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சார், நம்ம வேணால் அந்த சம்பவ இடத்த திரும்பி சர்ச் பண்ணி பார்க்கலாமா சார்? இதை நம்ம முன்னே பண்ணியிருக்கணும். பட்ஸ் ஓகே. மனோ, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ராதாவோட வீடு இருக்குல்ல, அந்த ஏரியாவில் இருக்கிற கேஷ் அண்ட் கேரி, ரூமா தூப்பாங்க, இந்த மாதிரி ஏரியா எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். ஒரு சின்ன எவிடன்ஸை கூட மிஸ் பண்ண வேணாம். ஏன் தெரியுமா மனோ? வள்ளி இந்த நேரத்தில் ரொம்ப பயத்தில் இருப்பாள். அவளுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சுங்க, டக்குன்னு அவள் இருக்கிற இடத்துலேருந்து ஓடிடுவாள். சார், மனோ. சார், இது அந்த மாறனோட கேஸ் ஃபைல் சார். கிரேட். மனோ, என்ன பண்ணுங்கள், அரெஸ்ட் பண்ண மாறன நாளைக்கு இன்வெஸ்டிகேஷனுக்காக வேலை கூட்டிகிட்டு வந்துடுங்க. இதுக்கப்புறமும் இதை நம்ம இழுத்தறியக்கூடாது. ஷுவர் சார். மாறன், இருடா, நாளைக்கு நான் வரேன். ஓகே, தேங்க்ஸ். ஓகே சார். காவியா ரொம்ப யூனிக்கான பொண்ணு. அவளோட பிஹேவியர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தாலும் அவள் ரொம்ப டேலண்டட். புரியுது, அவள் என்வாயர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கா. பட் அவளோட கம்யூனிகேஷன்ஸ் மெத்தட் ரொம்ப யூனிக்காக இருக்குது. அவளுக்கு ஆட்டிசம் இருக்கிறனால அவளால் அவளோட ஃபீலிங்ஸை நார்மலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அவள் இந்த உலகத்தை நம்மளை விட வேற ஒரு ஆங்கிளில் பார்த்துக்கிட்டு இருக்கா. எப்படி? நம்ம நார்மலான மனுஷங்கன்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம இக்னோர் பண்ணுற ஒரு சில சின்ன சின்ன விஷயத்த அவள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஞாபகம் வச்சுருப்பாள். அப்போ காவியாவுக்கு விஷுவல் டேலண்ட் அதிகமாக இருக்குது. யா, அவளோட மெமரி பவர் ரொம்ப ஹை. அவள் ஒரு சில விஷயத்த கிறிஸ்டல் கிளியராக ஞாபகம் வச்சுருக்க முடியும். இப்போ லைட், சவுண்ட், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அவள் ரொம்ப கிளியராக ரிகால் பண்ணுவாள். அப்போ நான் காவியா கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா டைரெக்டாக கேட்கக்கூடாது, சுற்றி வலிச்சு பேசி அவள் போக்கில் போவிட்டு அப்புறம் தான் கேட்கணும். அப்படி தானே? யா,
அவளால் எல்லாத்தையும் டைரெக்டாக சொல்ல முடியாது. எல்லாத்தையும் ஒரு மாதிரியா சிம்பாலிக்காக தான் அவள் சொல்லுவாள். ஆனால் கரெக்டாக சொல்லிடுவாள். அப்போ நான் எதாவது கேட்கணுன்னு இருந்தால் ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும். யா, சில நேரங்களில் அவளுக்கு பிடிச்ச சில ஆப்ஜெக்ட் இல்லை கலர்ஸ் அவனால் ஞாபகம் வச்சுருப்பாள். அதே மாதிரி அவளுக்கு ஒரு சில விஷயம் பிடிக்கலன்னா அவள் ஒரு மாதிரியா அன்கம்ஃபர்டபுள் ஆகுவா, நர்வஸ் ஆகுவா, செஞ்ச விஷயத்தை திருப்ப திருப்ப செஞ்சிட்ருப்பாள். அதுதான் அவளோட ரியாக்ஷன். சரி, எவ்வளோ பண்ணிட்டோம், இதையும் பண்ணியும். காவியாவை ஹேண்டில் பண்ண வேண்டிய விதத்தில் ஹேண்டில் பண்ணால் எல்லாமே கரெக்டாக செய்யலாம். ஷீஸ் அமேசிங் ஆக்சுவலி. உன்ன மாதிரி காதலின் வாசல் திறந்ததே நீ வந்த பின்னாலே, சிரிப்பும் பசுமையும் கொண்டதே உன் பார்வைத்தானே. நான் சாட்சி. வரேன். இப்போ ஏன் என் முன்னுக்கு உட்காந்துருக்குன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். துவன், நீங்கள் ஏன் என்னை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க தெரியாது துவன். நான் ஒரு தப்பு பண்ணலையே. ஆளும் வேலை கூட இப்போ பண்ணுறது துவன். ஆளும் வேலை பண்ணுறது இல்லையா? வெரி குட், இட்ஸ் குட். ஆனால் அதை விட பெரிய வேலை பண்ணிட்டு இருக்க வரேன். துவன், எனக்கு புரியல. அப்போ நீ ஒன்றும் சொல்ல மாட்ட, போய் சொல்லிக்கிட்டே இருப்ப. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டு இருக்கணும், அப்படி தானே? சரி, விஷயத்துக்கு வந்துடுவோம். உனக்கும் வள்ளிக்கும் என்ன கனெக்ஷன்? எந்த வள்ளி? பாரு, தியானத்தில் காலையிலேருந்து ரொம்ப நல்ல மூட்டில் இருக்கேன். ஸோ நான் நல்ல மூட்டில் இருக்கும்போதே உண்மையை ஒத்துக்க, இல்லை நரகத்தை கட்டி விட்டுருவேன். துவன், அவன் என்கிட்ட காசு பிஜாம் பண்ணுவான் துவன். அந்த காசு கேட்க தான் திரும்பி போய் மீட் பண்ணுவேன், அவ்வளோதான் துவன். ஆனால் சரி, வள்ளியை எத்தனை தடவை நீ போய் மீட் பண்ணியிருக்க? இல்லையே, இருக்க ரெக்கார்ட் படி பார்த்தாக்க நீ அடிக்கடி போயிட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க. துவன், அவன் என்கிட்ட கடன் வாங்கினான் துவன். ஒரு ஆளுங்க என்ன பண்ணணுமோ அதுதான் துவன் நான் பண்ணேன். வள்ளியும் என் காசு செட்டில் பண்ணுறதான் சொன்னான். மாறன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் என்னால இயலாது. எத்தனை வாட்டி இந்த மாதிரி ரீசன்ஸ் கொடுத்துட்டு இருக்க போற? 2 மாசமாச்சு என் வட்டிக்கு இன்னும் காசு தரல. எனக்கு என்ன பதில் வச்சிருக்க? என்னிடம் அவ்வளவு பணம் கிடையாது. நானும் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். தயவு செய்து எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாருங்கள். அவகாசம். டைம்னா எவ்வளோ டைம்? டைம் இருந்தால் மட்டும் காசு எப்படி கொடுப்பேன்? இப்படியாவது என் தலையை அடமானம் வைத்தாவது உங்கள் பணத்தை நான் கொடுத்துருவேன். தயவு செய்து எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாருங்கள். நீ ஏன் உன் தலையை அடமானம் வைக்கணும்? அப்படி வச்சா கூட எவனும் வாங்க மாட்டான். அதுக்கு பதிலாக வேலை போகிறதில்ல வைக்கலாம்ல. வள்ளி, நான் எப்பயோ சொல்கிறது தான் உன் கிட்னி. நீ ஓகேன்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். வாங்கின கடனுக்கு காசு கொடுக்க முடியலன்னா உனக்கு ஏன் 2 கிட்னிஸ்? உனக்கு நான் 2 நாள் டைம் தரேன். இல்லை நான் சொல்கிறதுக்கு நீ ஓகே சொல்லிட்டு போயிட்டே இரு. அப்போ உனக்கு கடன் தொலைவாக இருக்காது. உன் செலவுக்கு நான் காசு கொடுத்து போயிட்டே இருப்பேன். புரியுதா? போ. இப்போ வள்ளி உங்கள்கிட்ட காசு வாங்கியிருக்கா, அவனால் அந்த காசு கொடுக்க முடியல. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க?
அவள் கிட்னியை விற்க சொல்லி ஃபார்ஸ் பண்ணியிருக்கேன். am I right? சார் வள்ளி அதுக்கு ஒத்துக்கிட்டான். அவளுக்கெல்லாம் அவ்வளோ பெருசாலாம் படலை. ஒத்துக்கிட்டாளா? இல்லை இல்லை இல்லை, ஒத்துக்க சொல்லி மிரட்டியிருக்க. இங்கே பாரு, ரிப்போர்ட் படி பார்த்தாக்க இந்த விஷயத்தை நீ வள்ளிக்கிட்ட மட்டும் செய்யலை, உங்ககிட்ட காசு வாங்கின எல்லாத்துக்கிட்டையும் பண்ணியிருக்க. உன்னால் வெளியே எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா மனே? துவன், இதுதான் பிஸ்னஸ். நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. கடனை அடிக்க ஒரு சொல்யூஷன் தருவேன், இஷ்டப்பட்டு போய் செஞ்சுப்பாங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. ஓ, உன் மேலே தப்பு இல்லை. அப்போ நீ எல்லாம் சரியாக தான் செஞ்சிட்ருக்க. வர எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட காசு வாங்கினாங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்க. அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என் கையில் வரட்டும், அவனை வச்சுக்கிறேன்டா அவங்க. ஆனால் இந்த வழியை பாரு, காசுக்காக எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்க. இங்கே உள்ளார என்ன தெரியுமா சொல்லுது, நீ வந்து காசுக்காக இந்த டார்ச்சரை பண்ணல, இது பின்னால் என்னமோ ஒரு டார்க் சைட் இருக்கு. உண்மையை சொல்லிடு, இல்லை சொல்ல வைக்கட்டுமா? பாரு, நீயே பாரு. 2 3 வரேன். விஷயத்துக்கு போவோம். உன்னை பற்றி எனக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும். நீ என்ன பண்ணுற, இல்லீகலாக என்ன பிஸ்னஸ் பண்ணுற, உன் பின்னாடி என்ன நெட்வொர்க் இருக்குது, முக்கியமாக இந்த கேஸில் வள்ளிக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன். ஒன்று மட்டும் சொல்கிற மாறேன், திறமையாக பேசுகிறேன்னு பொய் சொல்லி என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு பார்த்த, இந்த கொலையை நீயும் வள்ளியும் தான் பண்ணீங்கன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடுவேன். துவன், துவன், என்ன கொலைன்னு சொல்கிறீங்க துவன்? எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை துவன். துவன், நான் உண்மையை சொல்லிடுறேன். வள்ளி டத்தின் வீட்டில் வேலை செய்கிறது எனக்கு தெரியும் துவன். டத்தின் வீட்டில் நகைலாம் இருக்கும், எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன். அது மூலிமா வள்ளியோட கடனை அடிச்சிடலான்னு மட்டும்தான் சொன்னேன் துவன். மற்றபடி ஒன்றும் இல்லை, நம்புங்க. சொன்ன டைமுக்கு நீ வரவே மாட்டியா? உனக்கு காசும் கொடுத்து வெயிட் வேறு பண்ணுமா? இல்லை, வீட்டில் வேலை கொஞ்சம் அதிகம். சரி, உட்காரு உட்காரு உட்காரு. பாரு வள்ளி, நீ உன் கடனை அடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் உனக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்தா அதுவும் நீ கேட்கல. நீ டத்தின் வீட்டில் தானே வேலை செய்கிற? டத்தின் வீட்டில் இந்த மாதிரி கேஷு நகைலாம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. உன் நல்ல நாளை பார்த்து தூக்கிட்டு வா, உன் கடன் தலை முடிஞ்சு. என்னால் எழாது. மேடம் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. நல்லா பார்த்துக்கிறாங்களா? சரி, நான் சொல்கிறேன், நீ பண்ணி ஒரு நாள் போயிட்டு டத்தின் கிட்ட, டத்தின் எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, காசு தாங்கன்னு கேளு. கொடுப்பாளாவ? இல்லைல்ல, அது உனக்கு தெரியும்ல. நான் சொல்கிறது நீ கேளு. ஒரு நாள் பார்த்து நகையை தூக்கிட்டு வா, இல்லை ஓ கிட்னி தான். இந்த மாதிரி கேட்குற டைம்லாம் நீ ரீசன் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, தொலைஞ்ச வச்சிருப்பா. இறைவா, என் உயிர் பிழைக்கவா, இருள் மட்டும்தான் என் வாழ்க்கையில ஒளி எங்கிருக்குது. தொலைந்த நம்பிக்கை சுவாசமா கொஞ்சமா முயற்சி செய்து, ஆனால் தோல்வி மட்டும். ஏன் எனக்கு இந்த நிலைமை? ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம்? நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை. நான் என்ன பண்றது? ஒரே குழப்பமாக இருக்கிறது. ஸோ வள்ளி உன் விளையாட்டுக்கு ஒத்துக்கிட்டா, அப்படி தானே? சார், அவளுக்கு வேறு சாய்ஸ் இல்லை. வாழ்கிறதுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தேன், அவ்வளோதான். அவள் வாழ்கிறதுக்கு நீங்கள் சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. டேய், அவள் சாவறதுக்கு வழி கட்டி வச்சிருக்கடா. நீ எவ்வளோ பாவம் பண்ணியிருக்க தெரியுமா? சும்மா விடாது. உன் மாதிரி ஆளுங்களாம் வெளியே இருக்கவே கூடாது. இந்த நேரத்துலேருந்து உன் கெட்ட நேரம் ஆரம்பண்டா.
சார், நீங்கள் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்க. என் சைடில் நான் பேசணும். பேசலாமா? என்னடா சொல்ல போற? உங்களால் என்னைய ரொம்ப நாளைக்கு ஒழுக்க வைக்க முடியாது. ஜமால், காவ்யா, காவ்யாவுக்கு லைட் கலர்ஸ் பிடிக்கும்னு பிரியா சொன்னாங்க. உண்மையிலே என்ன கலர் பிடிக்கும்? ப்ளூ அண்ட் க்ரீன். ப்ளூ அண்ட் க்ரீன். கடலும் வானமும் அழகாக இருக்கும்ல உங்கள் ட்ராவிங் மாதிரி. காவ்யாவுக்கு மியூசிக் பிடிக்குமா? என்ன பாட்டு பிடிக்கும்? எனக்கு பியானோ பிடிக்கும். பியானோ ஆ, சாஃப்டாக இருக்கும்ல இந்த காற்று மாதிரியே. காவ்யா, அன்னைக்கு மழை பெஞ்சப்ப காவ்யா வேறு ஏதாச்சும் பார்த்தீங்களா? மேபி ஏதாவது கார் இல்லை யாராவது? ஆமாம், காவ்யா ஒரு கார் பார்த்தேன். எப்போ? அந்த மழை பெஞ்ச டைம்லையா? ஆமாம், அங்கே ஒரு ஆள் கார்லேருந்து இறங்கி போனாங்க. கையில் கட்டி அந்த ஆண்டி அழுந்தாங்க. காவ்யா, தேங்க்யூ ஸோ மச். இனிமேல் ஏதாவது ஞாபகத்து வந்தால் என்கிட்ட சொல்லணும், சரியா? ஓகே. ம். ஓகே. நான் சாட்சி. மூணு வருஷம் ஆச்சுல, டைம் எப்படி போணுச்சுன்னே தெரில. ஆமாம், என்னமோ எல்லாமே நேற்று நடந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய மாறி போச்சுல்ல. நிறைய விஷயம் மாறிடுச்சு. சரி, இந்த 3 வருஷம் உன் லைஃப் எப்படி போணுச்சு? சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை கார்த்திக். காவியாவை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதில் நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கேன். அதுக்கு காரணம் காவியா தான். உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்கு பிரியா. காவியாவை தனியாக பார்த்துக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு எனக்கு தெரியும். காவியா எனக்கு நிறைய பொறுமையும் அன்பையும் கற்றுக் கொடுத்துருக்கா. என் லைஃப் அப்படியே காவியாவோட தான். சரி, இந்த 3 வருஷம் உனக்கு எப்படி போணுச்சு? என் லைஃப் ஓகே தான் பிரியா. கேஸு கோட்டுன்னு அப்படியே பிஸியாகிடும். அப்பப்போ கொஞ்சம் கோசமாக இருக்கும், அவ்வளோதான். அப்படின்னு சிலர் நம்ம வாழ்க்கையில இருந்து போன அப்புறம் அந்த இடத்த யாருமே ஃபீல் பண்ண முடியாது.
அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இன்னொரு ஆளை தேடிக்க வேண்டியது தானே. இப்போ அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ஒரு சில விஷயத்த அந்தந்த டைமில் அப்படியே விடுறது நல்லது. திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது கார்த்திக். அதெல்லாம் புரியுது. நானும் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் பிரியா. எல்லாத்தையும் மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பித்தா ஒரு வேளை மிந்தி பண்ண தப்பு பண்ணாமல் இருக்கலாம்ல. கார்த்திக், நம்ம லைஃப் ரொம்ப மாறிடுச்சு. என் லைஃப் காவியா கூடயும் உன் லைஃப் உன் வேலையோடையும் அப்படி போயிடுச்சு. ஒருவேளை இதுதான் நம்மளுக்கு நல்லதுன்னு கடவுள் நினைக்கிறாரு போல. ஆனால் ஒன்று, உனக்கும் காவியாவுக்கும் யாரும் இல்லைன்னு நினைக்காத. உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா I'm always here. தேங்க்யூ. நீ ஏர்லி சைல்டு எஜுகேஷன் தானே படித்த? இப்போ என்ன பண்ணுற? காவியா விட்டுட்டு எப்படி ரொம்ப தூரமாக போய் வேலை செய்கிறது. அதனால இங்கேயே இருக்கிற ஒரு மினி மார்க்கெட்டில் கேஷராக வேலை செய்கிறேன். என்ன பேசுகிற? டிகிரி எடுத்துகிட்டு மினி மார்க்கெட்டில் கேஷராக வேலை செய்றியா? என்ன பண்ணுறது கார்த்திக், லட்சியமாக பொறுப்பான்னு பார்க்குறப்ப பொறுப்பு தான் பெருசாக தெரிஞ்சுது. இல்லை, ஐ மீன் உன் டிகிரிக்கு ஏற்ற மாதிரி இங்கேயே ஏதோ வேலை பார்க்கலாம்ல. பார்த்துக்கலாம். சரி, முதல்ல யாரோ இருந்த இடத்துல வேறு யாரோ ரிப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னியே, யார் அது? கார்த்திக், நான் ஒன்று தான் கேட்குறேன். இப்போ நீ அதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? யார் வேணா இருக்க அப்படியா? உன் கூட்டாளி லோகேஷா கூட இருக்காங்கல்ல. ஆமாம், அது தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு அது தேவையில்லாத விஷயம் இல்லை. சரி, நான் அதை கிளம்புறேன். 3 வருஷம் சென்று எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்லிச்சு. திமிரு மட்டும் இன்னும் மாறல. பொண்ணுங்களே அப்படி தாண்டா. அப்புறம் கார்த்திக், படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? நல்ல மனுஷன் ஆகலான் இருக்கேன் பிரியா. ஓ, அப்படின்னா நல்ல மனுஷனா இருக்கிறதுக்கு நல்லா படிச்சா போதும், நல்ல மனசு இருந்தா பத்தாது. என்ன வடைக்கிறியா? பின்ன படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்டாக்கா நல்ல மனுஷனாக போறேன்ற. சரி சரி, கோழி பண்ண வைக்கலான் இருக்கேன். இதுதானே வேணான்றது. அழகா கேட்டா அழகா பதில் சொல்லு. இந்த நக்கல் பேச்செல்லாம் வேணாம். சரி சரி, அழகா பதில் சொல்கிறேன். கோழி பண்ண வைக்கலான் இருக்கேன் பிரியா. உங்ககிட்ட போய் கேட்க பாரு. ஹலோ, இப்போ என்னதுக்கு இவ்வளோ கோவப்படுற? ஏன் படித்தவங்களாம் அக்ரிகல்ச்சரில் சம்மந்தப்பட முடியாதா? அண்ணலாம், ஆனா நீ லாக்கு படிச்சிருக்கியே, கோழி பண்ண வைக்க போறேன்ற. பிரியா, படிப்பு அறிவை வளர்க்குறதுக்கு, வேலை இன்கம்க்கு. இதை முதல்ல புரிஞ்சுக்கோ. பரவாயில்ல, நீ கொஞ்சம் வித்தியாசமாக தான் யோசிக்கிற. எனக்கு அந்த மாதிரிலாம் யோசிக்க தெரியாது. இன்ஃபேக்ட் என் லைஃப்பில் எனக்கு அவ்வளோ பெரிய கோல்ஸ்லாம் கூட கிடையாது. உன் ஆசை தான் என்னன்னு தெரியுமா? என்ன தெரியும்? என்ன, படித்து முடிச்சுட்டு வெளியூருக்கு போயிட்டு ஒரு வேலை தேடுவேன். அப்புறம் அங்கேயே ஒரு நல்ல வெள்ளைக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவேன் தானே? கை கொடு. வெரி ஸ்மார்ட். தேங்க்யூ. அப்படி போட்டேனா? ஏன் இந்த நாட்டில் எனக்கு வேலை கிடைக்காதா, இல்லை மாப்பிள்ளை தான் கிடைக்காதா? இந்த நாட்டில் கிடைக்காதது வெளிநாட்டில் கிடைக்கும்னு நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த நாட்டில் கிடைக்கிற சுதந்திரம் வெளிநாட்டில் கண்டிப்பாக கிடைக்காது. புரியுதா? அப்போ எங்கள் மாப்பிள்ளை ரெடியாக இருக்காரு. ஆமாம், இருக்கார். என்கிட்ட சொல்லாமா? நான் யோசிக்கிறேன். ஒன்றும் இல்லையே. நீ அடி சொல்ல மாட்டேன், சொல்ல வைப்பேன். வாழ்த்துக்கள்.
நீ படிச்சு என்ன பண்ண போற? உண்மையிலே வெள்ளக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? சரி சரி, எது கேட்டாலும் அடிக்கிற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறது. எப்படி தான் வளர்த்தாங்க உன்னை சின்ன வயசுல? கார்த்திக், எக்ஸாம் வருது, படிச்சிட்டியா? அதெல்லாம் முதல் படிச்சுக்கலாம் மூடு வரும்போது. மூடு வரும்போதா? அப்போ மூடு இல்லைன்னா படிக்க மாட்டியா? அது எப்படி? தெரியுதுல்ல, அப்படிதான் படிக்கிறதும். இப்போலேருந்து நல்லா படித்தாதான் நல்லா மார்க்ஸ் எடுக்க முடியும். அதுக்கெல்லாம் மூடு வரணும்னு அவசியம் இல்லை. டைம் வரும்போது முதல் படிச்சுக்கலாம் பிரியா. எது? எக்ஸாம் முத நாள் அன்னைக்கா? கார்த்திக், உன்னை நம்பி தான் உன் குடும்பமே இருக்கு. அதுக்காச்சும் நல்லா படித்து நல்ல ரிசல்ட் எடுக்கலாம்ல. படிப்பில் மட்டும் உன் கவனத்தை செதற விடாத ப்ளீஸ். இங்கே பேர் உன் அளவுக்கு இல்லைனாலும் என்னால் முடிஞ்சதை படித்து எழுதிக்கிறேன். எனக்கு உன் அளவுக்கு பெரிய லட்சியம்லாம் இல்லை. ஆனால் உனக்கு நிறையா லட்சியம், ஆசைகள்லாம் இருக்குது. அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காச்சும் நல்லா படிக்கலாங்க. அது எப்படி? வாயத்தை வந்தாலே அட்வைஸ் தான் பண்ணிட்டு இருக்கியா? அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காது உனக்கு. காதலின் வாசல் திறந்ததே, நீயும் நானும் காதலாகினோம். காதலின் வாசல் திறந்ததே, நீயும் நானும் காதலாகினோம். நான் சாட்சி. சிசிடிவி ட்ராக் பண்ணி பாருங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே ஜமால் சைனா ரிப்போர்ட் सब लोग को नाम है. ஓகே சார், வள்ளி இப்போ எங்கே இருக்கான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். வெரி குட். எங்கே இருக்கா? யார் இன்ஃபோ கொடுத்தா? நம்ம இன்ஃபார்ம் தான் சார். புக்கேல சார் இல்லை, பல கிளாப்பஸ் எஸ்டில் இருக்கா சார். வெரி குட். நம்ம டீமை கூப்பிட்டு அலர்ட் பண்ண சொல்லுங்கள். மேபி இதுதான் நம்மளுக்கு கடைசி சான்ஸாக இருக்கலாம். இந்த சான்ஸை விட்டோன்னு வச்சுக்கோமே, இதுக்கான்ட்டு நம்ம வழியை பார்ப்போம் என்னன்னு தெரியல. நம்ம டீமை கூப்பிட்டு அலர்ட் பண்ண சொல்லுங்கள். முக்கியமாக பேட்டர் பி கேர்ஃபுல். ஏன்னா வள்ளி கூட அங்கே யார் இருக்கான்னு தெரியல, ஏதாவது வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க கூட தெரியாது. ஓகே, மேக் இட் ஃபாஸ்ட். கம். என்னை மீறி உன்னையும் காவியாவையும் யாரும் ஒன்றும் பண்ண முடியும். எனக்கு தெரியும் கார்த்திக், நீ எங்களுக்காக இருப்பேன்ட்டு எனக்கு தெரியும். ஏன் எங்களுக்காக? நான் ஒன்றும் எதிர்பார்த்து பண்ணல. நான் நேசிச்ச பொண்ணு நீ. உன்னை அப்படிலாம் சும்மா விட முடியாது. இன்னும் சொல்ல போனால் உனக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டும் கிடைக்கிற. ஹலோ. எஸ் சார். வள்ளி கொஞ்சம் முன்னுக்கு இங்கே தான் இருந்திருக்கா. நம்ம தான் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கோம். சார் பாருங்கள் சார், கால் தட மாதிரி இருக்குது. நினைக்கிறேன் அவள் இந்த பாதையில் தான் அவள் போயிருக்கலாம் சார். இருக்கலாம், பட் லொக்கேஷனை தேடி வந்துட்டோம். எங்கே எப்படி அவளை மிஸ் பண்ணோம்? மேபி நம்ம வர்றது அவள் தூரத்துலேருந்து பார்த்துருக்காங்க சார். ப்ளஸ் இந்த இடத்தையும் சுற்றியும் நிறையா பாதையெல்லாம் இருக்குது சார். அப்படின்னா மனோ அவள்
இந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம டீம்கிட்ட சொல்லி இங்கே இருக்கிற ரோட் எல்லாத்தையும் பிளாக் பண்ண சொல்லுங்கள். நம்ம இன்றைக்கே பிடிச்சாகணும் அவளை. ஓகே, as soon as possible. மனோ, வள்ளிக்கும் இந்த கேஸ்க்கு என்னமோ ஒரு லிங்க் இருக்குது. இட்ஸ் கன்ஃபார்ம். சரியா? எல்லா பதிலுக்கும் ஒரே ஒரு சாவி, வள்ளி மட்டும்தான். மனோ, மறுபடியும் அவன் எங்கே இருக்கா, என்ன பண்ணியிருக்கா ட்ராக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கே பிடிச்சாக்கணும். ஓகே பாஸ், போங்க சீக்கிரம் போங்க. கோ. நீயா? ஆமாம், நான் தான். ஏன் இவ்வளோ வழியாக வந்திருக்க? காவியாவை பார்க்கவா? உன்னை பார்க்க வரேன்னு சொன்ன நம்புவியா? இல்லை இல்லை, காவியா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைத்தேன். அவளுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். வெயிட். காவியா, குட் மார்னிங் காவியா. இங்கே பாருங்க, நான் காவியாவுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நைஸ், தேங்க்யூ. பரவாயில்லையே, பைப்பில் காவியா கூட பாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் போடுது. காவியாவுக்கு என்ன கலர் பிடிக்கும்? ப்ளூ ஸ்காய் மாதிரி. ப்ளூ அழகாக இருக்கும். காவியாவுக்கு ஸ்காய் பிடிக்குமா? பிடிக்கும். காவியா, ஆ? அன்றைக்கி மழை பெஞ்சப்ப காவியா வேறு ஏதாச்சும் பார்த்தீங்களா? காவியா, இந்த காரை பார்த்தீங்களா? ஆமாம், கருப்பு கார். இந்த நம்பர் காவியா பார்த்தேன். வெரி குட் காவியா, யூ ஆர் வெரி ஸ்மார்ட் கேர்ள். ஓகே, தேங்க்ஸ் கார்த்திக், அவளுக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கொடுத்ததுக்கு. அவளை நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. காதலின் வாசல் திறந்ததே, நீயும் நானும் காதலாகினோம். காவியா நார்மலி என் கூடயும் அம்மா கூடயும் மட்டும்தான் அவள் க்ளோஸாக இருப்பாள். ஆனால் இப்போ அவள் உன் கூடயும் க்ளோஸாக இருக்கிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. புரியுது. I'll try my best. நீயும் சரி, காவியாவும் சரி, எனக்கு ரொம்ப முக்கியம். காவியா என் கூட சேஃபாக ஃபீல் பண்ணிட்டாலே எனக்கு அது போதும். சரி, காவியா ஏன் ஸ்கூலுக்கு போகிறதில்ல? அவள் மற்ற பிள்ளைங்க மாதிரி ஸ்கூலுக்கு போயே ஆகணும், எல்லாருக்கூடயும் பழகணும். அம்மா இருக்கிறப்போ காவியா நார்மலாக ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருந்தான். அம்மா எப்போ இறந்து போனாங்களோ அதோட அவள் ஸ்கூலுக்கு போகிறது ஸ்டாப் பண்ணிட்டான். ஒரு வருஷமாக ரூம்லேயே தான் இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்திருக்கா. அதுக்கு நான் அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. அவள் திருப்பி படிக்க ஆரம்பிக்கணும். சரி, என்ன இப்படி பண்ணலாம்? இந்த மாதிரி ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு ஆன்லைன் டியூட்டர் யாராச்சும் இருக்காங்கன்னு நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். மேபி கொஞ்ச நாளைக்கு அவள் ஆன்லைனில் படிக்கலாம். அப்புறம் இந்த வெளி உலகத்துக்கு அவள் ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிட்டான்னா மேபி நம்ம வேறு சொல்யூஷன் பார்க்கலாம். அண்ட் நீயும் வேறு நல்ல வேலை தேடணும், உன் படிப்புக்கு ஏற்ற மாதிரி. லெட் மீ ஃபைன், உன் டைமை பாதிக்காமல். தேங்க்ஸ் கார்த்திக். ஆக்சுவலி எனக்கும் காவியாவுக்கும் நீ எவ்வளோ பெரிய ஹெல்ப்பாக இருக்குன்னு உனக்கு தெரியாது. இப்படி எமோஷனல்லாம் பேசாத, உன் முகரைக்கு செட் ஆகலை. பா, இன்னும் தூங்கலை? இல்லைப்பா, காலையிலேருந்து தூங்கி தூங்கி எழுச்சிக்கிட்டு இருக்கேன். அதான் நீ வந்தோடனே உன்ட்ட பேசிட்டு படுக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே,
வேறு என்னமோ வெயிட் பண்ணுற மாதிரில இருக்குது. உனக்கு ஒரு சித்தி ஏற்பாடு பண்ணலாமான்னு கூட யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஓ சாருக்கு இந்த ஆசைலாம் வேறு இருக்கா? அடையாண்டா நீ வேற. ஒருத்தனுக்கு இங்கே எழுச்சி நிற்கவே முடியலையா, இதில் வாய கலராத. சரி, என்ன அப்டேட்? என்ன அப்டேட் வேணும் சாருக்கு? அதோ இத்தனை மணிக்கு. சும்மா மழுப்பாத, சொல்லு என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை, ஒன்றும் நடக்க போகிறதும் இல்லை. நீங்கள் பசங்க படுத்து தூங்குறீங்களா? கஷ்டம்டா நீ எதுக்கும் ஒத்து வர மாட்டேன். ஹலோ, என்னத்துக்கு ஒத்து வர மாட்டேன்? அதான் ஒத்து வர மாட்டேன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? ஹலோ மிஸ்டர் வேலாயுதம், என்னை பார்த்தா எப்படி இருக்கு? காமெடி மாதிரி இருக்கா? என்னடா பொசுக்குன்னு பேரை சொல்லி கூப்பிட்ற? ஓ, இந்த பேர் சொல்லும் புள்ளன்னு சொல்கிறாங்களோ அதானோ? ஏய், வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. இந்த பாரு, நாம் போகிற போக்கில் இந்த வாழ்க்கை போகாது. அது போகிற போக்கில் தான் நாம் போய் ஆகணும். அதோட நாம் ஆசைப்படுறதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்க போகிறதே இல்லை. ஸோ நீங்கள் இந்த உலகத்துக்கு என்னமோ ஒன்று பெருசாக சொல்ல வரீங்க, சொல்லுங்கள் கேட்போம். கிண்டல், நான் பெத்த புள்ளல்ல, அப்புறம் ஏன் குசும்பு உனக்கு இல்லாமல் இருக்குமா? சரி, நான் ரிப்பீட் பண்ணுறேன். நாம் ஆசைப்படுற மாதிரி இந்த வாழ்க்கை அமையாது. அதனால் நாம் ஆசைப்படுறத நாம் தான் நடத்திக்கணும். இல்லை குறைஞ்சபட்சம் அதுக்கு முயற்சியாவது பண்ணணும். வாய்ப்பு கிடக்கும்போது அதை நழுவ விட்டுட்டு அப்புறம் வருத்தப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. புரியுதா? இப்போ நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க? நீ எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். படித்த பிள்ளை தானே, நல்லா யோசிச்சுப்பாரு, புரியும். புரிஞ்சதும் புரியாததும் புரிகிற மாதிரி புரிய வச்சா புரியாதவங்களுக்கும் புரிஞ்சிடணும், புரிஞ்சவங்க சொல்லி வச்சுருக்காங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு, இவனுக்கு என்னைக்கு புரிய போதோ? அனுப்பும் சத்தம் கேள், இருட்டில் யாரோ நடக்கின்றார். நிழலில் குருதி சுவாசம், உண்மையை யார் மறைக்கின்றார்? வீணான நேரம் இல்லை, கையில சாட்சி விழும். வாழாக மாறும் உண்மை உடலையே பிளக்கும். வினாடி வினா உயிரோடு விளையாட்டு, கையடக்கப்பட்ட கோலம் இங்கே மாற்றாட்டு. அலையில் ரகசியம், நடுவே நிஜம், பொய் பேசும் முகங்கள்.